யாருங்க இந்த தோட்டத்தையெல்லாம் வச்சுட்டு படாத பாடுபடுறது? நம்மளே ஆசை வந்து ஒரு விதைய போடலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் முன்னாடி விதை நேர்த்தி பண்ணணுங்கிறாங்க. அதுக்கு இதில் ஊறவே அதில் ஊற வைங்கிறாங்க. அதையும் தாண்டி ஒரு விதைய போட்டோம் அப்படின்னா 10 நாள் கழிச்சு நாற்றை மாற்றி வைங்கிறாங்க. அதுலேருந்து ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்துட்டிங்கன்னா பஞ்சகாவியம் கொடு, மீனமிளம் கொடு, பூச்சி விரட்டி கொடு, இலை வழியில் கொடு, வேர் வழியில் கொடு அப்படின்னு சொல்லிட்டு படாத பாடுபடுத்திடுறாங்க. இவ்வளவும் கஷ்டப்பட்டு நம்ம வேலையெல்லாம் செஞ்சு அந்த ஒரு காய் பறிக்கிறதுக்கு இவ்வளோ பாடுபடணுமா? இதெல்லாம் பண்ண முடியாதுங்க. விதைய போடுவேன், ரெகுலராக தண்ணி ஊற்றுறேன், அதுலேருந்து எனக்கு ஒரு காய் வரணும், எனக்கு அறுவடை கிடைக்கணும். பேசிக்கலி என்னோட சோம்பேறி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு அருமையான ஒரு வெஜிடபிள். இது வந்துட்டு முள்ளங்கி எல்லாருக்குமே தெரியும், நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் வந்துட்டு உருண்டை வெரைட்டி, நீட்டு வெரைட்டி அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி கலர்ஸுமே இருக்குது. எந்த விதையாக இருந்தாலும் நம்ம போட்டு 35லேருந்து 40 நாள் தான் இதுக்கான அறுவடை டைமே. இது வந்து எப்படி வளர்க்கலாம், இதுக்கான மண்கலவை என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மண்கலவை ஒரு வாட்டி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அறுவடை எடுக்கிறது தான் வேலை. இடையில உரம் கொடுக்க வேண்டியதில்லை. தேங்க்யூ.